ஃப்ரெண்ட்ஸ் பெல் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து மார்க்க வச்சு தான் ஷார்ட்லைஸ் பண்ண போறாங்க. மொத்தமா 530 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சி பெல் இருக்குது பற்றில அங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ட்ரேட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. 3மே வந்து தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து 12th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள், இதில் சவுத் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் கேட்டகரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அக்கௌண்டன்ட் கேட்டகரி, அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 90 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கன்சர்ன் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். அதே மாதிரி அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் 12th முடிச்சுட்டு கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் காமர்ஸ், பிகாம் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்குமே வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஏ வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ்ட் அவுட்டு, அதாவது 2022, 23, 24, 25, 26 இந்த இதில் நீங்கள் முடிச்சவங்க மட்டும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெகுலரில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு செலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட்டு தான். உங்களோட மார்க் வச்சு ஷார்ட்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 12,300 வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபுட்டாக இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி என்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெல்லோட வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, திருச்சி பெல்லோட வெப்சைட், அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன். இதுலேயுமே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 60 வேகன்சி இருக்குது. ஸோ ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 உங்களுக்கு அதே மாதிரி ஏஜிலேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. பாஸ்ட் அவுட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2022, 23, 24, 25, 26 இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 10,900 வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நேட்ஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd நோட்டிஃபிகேஷன். ட்ரேட் அப்ரெண்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபிட்டர், வெல்டர், உங்களுக்கு எலக்ட்ரீஷியன், டேர்னர், மெஷினிஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 9 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 380 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மற்றபடி ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் எல்லாமே வந்து இருக்குது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் apprenticeship இண்டியாங்கிற போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் திருச்சி பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 3 நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.